ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி சில்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி மிஞ்சி போயிட்டுனா கவலைப்பட வேணாம். இது மாதிரி சில்லி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேன் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கணும். அதில் ஒரு 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தியில் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உப்பு கம்மியாக எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி சில்லி, அவ்வளோதான். இப்போ இதில் நான் சப்பாத்தி வந்து மீதி இருந்துச்சு, ஒரு 4 சப்பாத்தி. அது வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ அதில் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி சப்பாத்தியே சாப்பிடாம இது மாதிரி சப்பாத்தி சில்லி அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பன்னீர் சில்லி வீடியோவும் அப்லோட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.